கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரிடம் நமது செய்தியாளர் ராஜு நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். ஐயா, நீங்கள் இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கீங்க. உங்களோட வேட்பாளர்கள் எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டாங்களா? இது இப்போ நேற்றுலேருந்து தொடங்கியிருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நாளைக்குள்ளே முழுமையாக எல்லோரும் வேட்புமனு தாக்கல் செய்து கட்டுத்தொகையை கட்டிடுவோம். அதாவது கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வரீங்க. தமிழக மக்களோட வரவேற்பு உங்கள் கட்சிக்கு எந்த வகையில் இருக்குது? இது ஒரு பேரெழுச்சியாக இருக்குது. இப்போ மற்ற கட்சி தலைவர்களைப் போல் நாங்கள் மக்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு பேசுகிறதில்ல. நாங்கள் போய் பேசுகிறோம், மக்கள் தானாக ஆர்வமாக நின்று நீண்ட நேரம் கால் கெடுக்க ஒரு பெருஎழுச்சியாக நின்று கேட்குறாங்க எங்கள் உரையை, எங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களை. அப்போ ஒரு மாற்றத்துக்கான தேடல் என் மக்களுக்குள்ளே இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஒரு நீண்ட நேரம் கால் கெடுக்க நின்று அவங்க கேட்குற போது, வெயிலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் நின்று கேட்கும்போது அதுவே அந்த மாற்றத்திற்கான ஒரு தேடல் என் மக்களுக்குள்ளே இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள், ஒரு 35 வயசுக்கு இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்கிற அந்த இளைஞர்களுடைய எழுச்சி, அவங்களுடைய எண்ணிக்கை அந்த கூட்டத்தில் அதிகமாக தெரியுது. அவங்களுடைய எழுச்சி ஒரு ஒரு புத்தம் புதிய அரசியலை, ஒரு தூய அரசியலை, ஊழல் லஞ்சமற்ற ஒரு முழுமையான மக்களாட்சியை தேடி அந்த இளைஞர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது நமக்கு தெரியுது. அதாவது குறிப்பாக நீங்கள் போட்டியிடுற கடலூர் தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு ஐயா? நான் உறுதியாக வெல்லுவேன். ஏன்னா என் மக்களின் மீது நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கேன். அவங்க நீண்ட காலமாக இந்த 2 பெரும் கட்சிகளினுடைய ஆட்சியை பார்த்துருக்காங்க. என்னோட நின்று போட்டியிட 2 வேட்பாளருமே புதுசு இல்லை, ஏற்கனவே நின்று இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. இப்போ இத்தனை குறைகள் இருக்குது. இதை ஒரு மாநகராட்சியை ஆக்கி கேட்குறாங்க, செய்யலை. கடிலாம் அறுப்பாளாக போச்சு. ஒரு காய்கறி விற்கிற சந்தையில் ஒரு மேற்கூரை இல்லை, ஒரு கூரை போட்டு கொடுத்துருக்கலாம். மீனவ சொந்தங்கள் வலை பின்னுறதுக்கு ஒரு மேற்கூரை இல்லை, அந்த கட்டடத்தை ஒரு கூரை தான் போட்டிருக்காங்க, அந்த கூரை இல்லை. இன்றைக்கி தூண்டில் வலை, இப்போ மண் அந்த படகு நிறுத்த இடத்துல செம்மிக்கிறது, நிறைஞ்சிக்கிறது. அது ஒவ்வொரு முறையும் எடுத்து தள்ள வேண்டியது இருக்குது. அந்த இடத்துல தூண்டில் முள் வளைவை போட்டு மணல் மறுபடியும் மேவாமல் இருக்கிறதுக்கு, கூடாமல் இருக்கிறதுக்கு அது தடுக்கணும். இப்போ இது நான் சொல்கிறது ஒரு சின்ன குறை. ஆனால் பல பிரச்சனைகள் இருக்குது. சிப்கார்டு அது ஏறக்குறைய போபால் விசவாய்க்கு அப்புறம் அது பெரிய கொடுமையாக இருக்குது. உலகத்தின் குப்பை தொட்டியாக இந்தியா, இந்தியாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை தொட்டியாக கடலூர் மாறி இருக்குது. அதிகமாக புற்றுநோய் இருக்கிற நோயாளிகள் இருக்கிற மாவட்டமாக நான் நிற்கிற என்னுடைய கடலூர் மாவட்டம் இருக்குது. அப்போ இது இப்படி போச்சுன்னா எதிர்காலத்தில் ஒரு தலைமுறை என் இன மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால தான் இப்போ நான் நிற்கிறதுனால இந்த தொகுதி கவனிக்கப்படுற தொகுதியாக மாறிடுச்சு பாருங்கள். உலகெல்லாம் இருக்கிற 13 கோடி மக்களுக்கு இந்த தொகுதி ஒரு முதன்மையான தொகுதியாக படுது. அப்படின்னா மாற்றணும்னு நினச்சேன், நிற்கிறேன். இப்போ அதனால தான் எல்லாரும் ஒரு நட்சத்திர தொகுதிங்கிறாங்க. இப்போ அதுக்கு கூடுதல் கவனம் வருது.